அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. இன்று இரவு சென்னை வர இருக்கிறார் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் நாளை கையெழுத்து என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவு அவர் சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி வருகின்ற 23ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். தமிழகத்துல செங்கல்பட்டை அடுத்த மதுராந்தகம் பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அந்த பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதான கட்சிகளாக அதிமுக, பாஜக மற்றும் பாமக, அன்புமணி தரப்பு ஆகியோர் தற்போது இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து மற்ற பிற கட்சிகளை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை திரைமறைவுல நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அதிகாரப்பூர்வமாக கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருவதாக நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில இன்று இரவு 9 மணிக்கு மத்திய அமைச்சரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று இரவு 9 மணிக்கு சென்னை வர இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை அதிமுக பாஜக இடையேயான சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பிற்கு பிறகாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாளை பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் அந்த ஒப்பந்தம், அதாவது எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் சென்னை வரக்கூடிய கோயல் அதிமுக பாஜக கூட்டணியில தொடர்ந்து இணைய இருக்கக்கூடிய மற்ற பிற கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முன்னதாகவே வருகை தருகிறார். 21ஆம் தேதி வருவதாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். இன்றைய தினமே அவர் வருகை தரக்கூடிய ஒரு சூழல்ல 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களும் அவர் சென்னையில தான் இருக்க போகிறார். சென்னையில தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லாம் பேசி கூட்டணியை இறுதி செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 23ஆம் தேதி திட்டமிட்டபடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய வகை நிலையில இதற்கான முன்னேற்பாடுகளை தான் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.